ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்டும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனோம். இது செகண்ட் டைம் போகிறோம்ல. நான் செகண்ட் டைம் போகிறேன். என் ஃப்ரெண்டு நிறைய வாட்டி போயிருக்காங்க. இந்த வாட்டி போகும்போது கிரிவலம் தான் நடக்கலான்னு போனோம். ஆனால் சாமியும் பார்க்கணுன்ற ஆசை எனக்கு இருந்துச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன், நம்ம சாமியை பார்த்துட்டு வேணா கிரிவலம் போகலாம், எப்படி இருந்தாலும் விடிய காலத்தில் பஸ் ஏற போகிறோம், நம்ம பார்த்துட்டு போகலாம், டைம் செட் ஆகும் அப்படின்னு. நல்ல வேலை சாமியும் பார்த்துட்டேன், கிரிவலமும் நல்லா நடந்தோம். ஆனால் வெளியே எங்கேயும் கூட்டம் இல்லை, உள்ளதான் சாமியானதான் தான் கூட்டம் நின்றுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சாமியை பார்க்குறேன், செகண்ட் டைம் வந்து கிரிவலம் நடக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து சாமியும் பார்த்துட்டு கிரிவலம் எத்தனை பேர் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் யாராவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது எனக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். நாங்க வீட்டுல இருந்து 3:30 மணிக்கு ஆஃப்டர்நூன் 3:30 மணிக்கு கிளம்பணும். பஸ் ஏறினது ஒரு 4 மணி. அங்க போய் இறங்குனது ஒரு 5:45 அந்த மாதிரி இறங்கிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே 8 மணிக்கு வந்தோம். அதோட சாப்பிட்டுட்டு கிரிவலம் நடக்க ஆரம்பிச்சாச்சு. நடந்து முடிக்கிறதுக்கு விடிகாலம் ஆயிடுச்சு. ஒரு 4:30 மணிக்கு தான் நாங்க நடந்து முடிச்சோம். எல்லா சாமியும் பார்த்தோம். இந்த மாதிரி 5 மணிக்கெல்லாம் பஸ் ஏறியாச்சு. ஏறிட்டு விடிய ஒரு 7, 7:30, 8 மணிக்கெல்லாம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.